அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பயிர்களை முறையாக கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதால் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளதாக நாகை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளைவித்த பயிர் வகைகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விற்பனை செய்வது வாடிக்கையாக உள்ளது. ஆனால் தற்போது அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அரசு நிர்ணயித்த கொள்முதல் அளவை எட்டியதால் அதிகாரிகள் தங்களது பயிர்களை வாங்காமல் அலைக்கழிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களது பயிர் வகைகளை குறைந்த விலைக்கு தனியார் வியாபாரிகளிடம் விற்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வருத்தத்துடன் கூறி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நெல் தரிசுக்கு பிறகு விதைக்கக்கூடிய உளுந்து பயிருடைய கொள்முதல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ விவசாயிகள்லாம் போன முறையே தண்ணீர் இல்லாமல் இந்த சம்பா சாகுபடி, தாளடி, அது மாதிரி அந்த நெல் சாகுபடியிலே தண்ணீர் பற்றாக்குறையினால் மிக குறைவான விளைச்சல் நெல்லில். எப்பயுமே மார்க்கெட்டிங் கமிட்டி மூலிமா, ஒழுங்குமுறை விற்பனை கூடன்னு சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் கமிட்டி மூலிமா ஒரு குறிப்பிட்ட அளவு அரசு கொள்முதல் செய்யும். அப்படி கொள்முதல் செய்யும் போது விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் விலை கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு என்ன நடந்திருக்குன்னா, திருமர்களில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இதுவரைக்கும் ஒரு கிலோ கூட கொள்முதல் பண்ணலை. அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. கீழ்வேலூரில் மட்டும் கொள்முதல் பண்ணுறாங்க. அதுவும் 150 டன்னு மட்டும்தான். 150 டன் அப்படிங்கிறது விவசாயி அறுவடை பண்ணதில் ஒரு 5 விழுக்காடு கூட இல்லை. உடனடியாக அரசு முனைப்பாக செயல்பட்டு இந்த ஆண்டு பயிர் செழித்த விவசாயிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோளாக வைக்கிறோம்.